என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:6 வாசித்து பாருங்கள். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவரை துதித்து மகிழ்கிறார். எப்பொழுது தெரியுமா? அவருடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே அவருடைய தலை உயர்த்தப்படுகிற பொழுது அவரை ஆண்டவரை துதித்து கீர்த்தனம் பாடி தேவனுடைய ஆலயத்திலே அவர் மகிழ்ந்தாரா? என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறானா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய தொழில் வியாபார காரியத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மனிதர்கள் சத்துருவாக எழும்பி போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். ஆமை சொல்லுங்களேன். மற்றொரு பக்கம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும், வேலை செய்கின்ற இடத்திலும், தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களிலும், ஊழியத்தின் பாதைகளிலும் சிலர் நம்முடைய கண்களுக்கு கொன்பதாக நம்மை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் நமக்கு பின்பதாக நம்மை குறித்தே மற்ற இடத்திலே புறம் கூறி திரிகிறார்கள். நமக்கு விரோதமாக சத்துருவாக எழும்பி சில மனிதர்கள் இப்படித்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்துருகளுக்கு மத்தியிலே நான் உன் தலையை உயர்த்துவேன். ஆமை சொல்லுங்களேன். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சத்துருகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். உன் குடும்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக எழும்பி உன் உயர்வுக்காக இவனுக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாது, இவனுக்கு இந்த பதவி கிடைக்கக்கூடாது, உன் மீது எரிச்சல் கொண்டு உனக்கு விரோதமாக எழும்பும் மத்தியிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக உன்னை குறித்து தப்பா பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் உன் குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவா. நீ தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல உன்னை தொழில் செய்ய விடக்கூடாதபடிக்கு, வியாபாரம் செய்யக்கூடாதபடிக்கு சிலர் எழும்பி தடை பண்ணுகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் உன் தலையை சிறந்திருக்கும்படி செய்து உன் தொழில் வியாபாரத்தை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ ஊழியம் செய்கிற இடத்துல உனக்கு சத்ருவாக எழும்பி நீ ஊழியம் பண்ணக்கூடாது சொல்லி எழும்பி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவா. உன் சபையிலே உனக்கு விரோதமாக எழும்பி பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். சத்துருகளுக்கு மத்தியிலே உன் தலையை உயர்த்தி ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். ஆமை சொல்லுங்களேன். தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு மத்தியிலே தாவீதின் தலையை உயர்த்தினார் ஆண்டவர். அதே போலவே உன் தலையை உயர்த்துவார். உன் தலை உயர்த்தக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. ஆமை சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் சத்துருகளுக்கு மத்தியிலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே, இந்த மகிமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. சத்துருவாய் ஒரு பக்கம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசானவன் என்னென்ன காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறானோ அத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்தில், படிக்கின்ற இடத்துல, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே ஆண்டவர் ஊழியத்தின் பாதிலே சத்துருவாக எழும்பி நிற்கிற மனுஷர்களுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் தலையை உயர்த்துவீராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆளுகைக்கு ஒப்படுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக சத்துருவாக எழும்பினவர்களுக்கு மத்தியிலே, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து சிறந்திருக்கும்படி செய்வார். God bless you.